என்ன மீனோ 2 நாள் வீடியோவே போடல. சரி, இன்னைக்கு என்ன சமையல் சொல்லி காமிச்சிட்டு என்ன ரீசன் சொல்றாங்க. சுட சுட சாதம், கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த காரக்குழம்பு ஏன் வச்சுன்னா, நான் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால தேங்காய் சாப்பிடக்கூடாது. அதனால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால முந்திரியும் லைட்டாக மிளகு போட்டு மிக்ஸியில் அரைச்சி வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். அவர் சாப்பிட்டு சொல்லுவார், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. நான் காலைல சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வேக வைத்த முட்டை இன்னும் உரிக்கலை. அப்புறம் சுடு தண்ணி. ஏன் 2 நாளாக வீடியோ போடலன்னா, எனக்கு வந்து 2 நாளாக உடம்பு சரியில்ல. ஜிஹெச்சுக்கு போன 2 டைமு. அவங்க வந்து நைட்டு போன ஒரு டைமு. அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, நல்லா ஆகலைன்னா மறுபடியும் காலையில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே ஃபீவர் வந்து ஓவராக இருந்துச்சு. மறுபடியும் காலைல போய் மறுபடியும் மாத்திரை கொடுத்தாங்க, ஊசி போட்டாங்க, அப்பயே சரியாகலை. அப்போது அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க தேவனூர் எங்கள் ஊரில் வந்து மெடிக்கல் ஒன்று இருக்குது. அந்த மெடிக்கலில் போய் காமிச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 60 நாள் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு என்னென்ன பிரச்சனை, தலைவலி, ஜுரம், சளி, இரும்பல், அப்புறம் கேரஞ்சு மயக்கமாக இருந்தது. அவங்கள்ட்ட சொன்னேன், சாப்பிட்டு வாங்கினாங்க. சாப்பிட்டு வந்துட்டேன். வந்து மறுபடியும் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன்னா 2 நாள் ஜிஹெச்சு காமிச்சேன், சரியாகலைண்ணா அண்ணன். அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க, அப்போ நீ பிளட் டெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து வீட்டிலே பாட்டிட்டு விட்டுட்டு போயிருந்தேன் கிட்டன்றதுனால. சரி ரொம்ப நேரம் ஆயிடும் சொல்லிட்டு வந்து பாப்பா தூக்கிட்டு மறுபடியும் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போனோம். பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு சொன்னாங்க மலேரியா, டெங்கு, இப்போ டெங்கு காய்ச்சல் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு டைஃபாய்டு வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு போய் டாக்டரை பார்த்தோம். டாக்டரை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரை வந்து கண்டினியூவாக முழுங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் ஊசி தொடர்ந்து போகணும்னு சொன்னாங்க. 1 நரம்பு ஊசி, 1 இடுப்பில் ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் அரிப்பு எதாவது இருந்தால் அதுக்கு ஒரு ஊசி போட்டிருக்காங்க, அந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்கல்ல ப்ளூ கலர் ரவுண்டு. அதனால சொல்லிட்டு இப்போ நேற்று போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சண்டே லீவ் ஹாஸ்பிட்டலு. அவங்க பக்கத்தில் யாராவது ஊசி போடுறவங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லை திங்கள் செய்வா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டைஃபாய்டு சொன்னேன். இப்போ நல்லா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இருமல் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.